டெய்லி அவங்க போடுற அந்த எம்சிக்யூஸ்லாம் சால்வ் பண்ணிட்டே இருப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஓ டாக்டர் தாலிப் இவர் தான், இவருடைய சேனல் தான் நான் வந்து ஒரு 6 மாசமாக யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களுடைய சேனல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து லைக் நான் இதுக்கு முன்னாடி ப்ரிப்ளாட்டர் வச்சுட்டு இருந்தேன். ப்ரிப்ளாட்டரையும் நான் படித்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாட்டமிக் வந்து அனாட்டமிக் சப்ஜெக்ட்ல வந்து 800 to 1000 பேஜஸ் யாரும் வச்சுட்டீங்கன்னா தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேஜஸ். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது வந்து பிஎஸ்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 200 பேஜஸ் இருக்கலாம். ஸோ அந்த 200 பேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போதுமா, லைக் என்னடா இது தப்பான இடத்துக்கு வந்துட்டுமா அப்படின்லாம் யோசிச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறமா படிக்க தான் தெரியுது, லைக் அந்த 19 சப்ஜெக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு சார் சொல்லுவார், டெய்லி நம்ம இங்கே நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வீட்டில் போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க, அந்த எம்சிக்யூ பண்ணி பாருங்க, புரியாததை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து நம்ம கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சார் சொல்லுவார், அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சில சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது, லைக் ஆஃப்டர் சத்தியமாக எனக்கு பிடிக்கும். நான் கிளாஸுக்கே வரல, நான் ஒரு ஃபாரன்சிக் வரல, மைக்ரோபயாலஜியும் வரல. ஸோ அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நான் வரவே இல்லை நான். ஆனால் நான் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணது என்னென்ன சப்ஜெக்ட்னா சாருடைய பிஎஸ்எம், அதுக்கப்புறம் ஆப்ஷன் கைனுக்கு, பிசியாலஜி, ஃபார்மகாலஜி, அந்த டாப் லைக் அந்த ஒரு 120 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்கோரிங் மார்க்ஸ் இருக்கிற ஒரு 4 சப்ஜெக்ட்ல அந்த சப்ஜெக்ட்ல வந்து தான் நான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஃபார்மகாலஜி நல்லா லைக் ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி ரொம்ப ரிவிஷன் பண்ணதில்லை. ஸோ அதனால வந்து ஃபார்மகாலஜி அப்படியே அதுக்கப்புறம் வந்து ஃபாரன்சிக் மெடிசன்,